29ன்றதுலேயும் குறியீடு இருக்குது, 26 முடிஞ்சிருச்சு, அடுத்து 29 அதை மட்டும் விட்டு வச்சிட்டிங்க. இல்லை அப்படி இல்லை, எனக்கு மஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணும்போதே அது ஒரு மாலையே வந்து தாவைக்கா கலரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்ட்டு. அது பாக்கியன் சங்கர் சார் எழுதிட்டு போயிட்டாரு. இதுக்கும் அதையும் என் பேரில் தான் எழுதிடுவாங்க. இப்போ நீங்கள் 2 சொல்லியிருக்கீங்க, அதையும் சேர்த்து எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அமைஞ்சது தான். இதுக்கும் மேலேயுமா ஒரு சப்போர்ட் வேணும். ஆக்சுவலாக இந்த பீரியடில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நியூஸில் வர்றது தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த பீச்சுக்கு நடுவில் 2 நடுவில் ஒரு காற்று மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த இறைச்சலுக்கு நடுவில் இந்த சங்க காதில் வச்சா கேட்குற மாதிரி காற்று கேட்கணும். இல்லை விநாயகர் சிலையை கரைக்கக்கூடாதுன்னே சொல்லலை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கரைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஐடியா. அண்டு இயற்கைக்கு எதிராக இருக்கிற எதுவுமே வந்து எந்த கடவுளுமே கடவுள் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். தவிர பர்டிகுலராக எந்த மதத்தோட சென்டிமெண்ட்டையோ சொல்லணுன்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லலை. அண்ட் பொலிட்டிக்கலாக என்னோடய எல்லா படங்கள்லையுமே பொலிட்டிக்கலாக போகிற போக்கில் சொல்கிற விஷயங்கள் சிலது இருக்கும். மரம் நடுறதை பற்றி, ரோடோட அவசியத்தை பற்றி, ஏரிகள் பராமரிக்கப்படணுன்றதை பற்றி இதில் இந்த கதைக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த லெவலில் சொல்லியிருக்கோம். ஸோ இது பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கட்சியோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டையோ குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான பர்டிகுலராக அது மாதிரி எதுவும் இருக்க. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்க கூட உட்காந்து இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோவில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு லாஸ்ட் ஃப்ரெண்டு வரைக்கும் உட்காந்து பார்த்ததில்ல. உங்கள் எல்லாருக்கும் உட்காந்து பார்த்தேன். இன்ட்ரோவில் போய் நிறைய பேர் கூப்பிட்டு பர்டிகுலராக வசனத்தை பற்றியும் கவிதை மாதிரி இருக்குது, எங்களுக்கு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி தான் நானும் தினமணியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா 30 வருஷம் நிருபர். அதனால் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது இப்படி வந்து ஒரு படம் பார்க்குறது உங்கள் கூட சேர்ந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் உங்கள் மனசை தொட்டது, ரொம்ப தேடி கிரிட்டிசிசம் பண்ணுற உங்கள் மனசை தொட்டிருக்குன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸோட மனசையும் தொடுன்னு நினைக்கிறேன். சின்ன படம் பெரிய நம்பிக்கையோடு எடுத்துருக்கோம். அதை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கூடவே இருந்திருக்கீங்க. இந்த முறையும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஐயா வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. 29 படம் நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஹீரோவாக ஃபஸ்ட் டைம் படம் பார்த்து ரெட்ரோ என்ஜினியர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அது யூஸ்வலி முன்னாடியே நிறைய கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அவ்வளோதாங்க. நாளைக்கு தியேட்டருக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் அமையும். நீங்கள் எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி விஷயங்கள் படத்தில் நிறையா இருக்குது. வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து படம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு மீடியா சைட்லேருந்து. மீடியா எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது May 8. எல்லோரும் தியேட்டருக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த படம் பாருங்கள். அண்ட் ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கார்த்திகேயன் சந்தானம். இந்த படம் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் G Squad லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் கதை. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் ஒரு தடவையாவது காதலிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். எல்லோரும் தேட்டரில் பார்த்துட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. வழக்கமாக என்னுடைய இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கு பத்திரிகையாளர்களை இந்த ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். G Squad அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் சேர்ந்து எடுத்திருக்க முதல் படம் நல்லபடியாக எடுத்திருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தியேட்டர்ஸ் நாளைக்கு வந்து எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக இந்த படத்தோட எடிட்டர் R.S. சதீஷ்குமார். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன்.
இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான படம் தான். சேலஞ்சிங் ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷ்னலான ரொம்ப கனெக்டான ஒரு படம். இதில் ஆக்சுவலாக ஒரு 10 சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் ஒன்று ஒரு மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த சாப்டர் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் உங்களை யாரையும் பார்க்குறவங்களை யாரையும் ஏமாத்தாதுன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. திருப்பி போட்டு இல்லை, அது பார்க்கும்போது உதட்ட பார்க்கும்போது தோன்றது தான். அப்புறம் கொஞ்சம் பொய்ட்டிக்காக இருக்கட்டும். நம்ம ஜென்ரலி லவ் அப்படின்னு வந்தால் முன்னாடிலாம் க்ரீட்டிங் கார்டு கல்ச்சர் இருக்கும், அப்புறம் லவ் லெட்டர் கொடுக்குற கல்ச்சர்லாம் இருந்துச்சுல்ல. இப்போ வந்து மெசேஜ், மீம், ஸ்மைலி அப்படி போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு நம்மளே எழுதுவோம் சம்டைம்ஸ் க்ரீட்டிங் கார்டு. எவனோ ஒருத்தன் யாருக்கோ எழுதுனது எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எழுதுவோம்ல. அந்த மாதிரி யோசிக்கிறதுலேருந்து வந்தது தான் அந்த உதறுகள் திருப்பி போட்ட திருக்குற மாதிரி இருக்கும். மேல் வரி சிறுசாகவும் கீழ் வரி பெருசாகவும் இருக்கும். அவன் முகம் வந்து பனியில் நனைஞ்ச சிலந்தி வளம் மாதிரி இருக்கும். அதில் முகத்தில் குட்டி குட்டியாக ரெயின் ட்ராப்ஸுன்ற மாதிரிலாம் எழுது. ஸோ அது கொஞ்சம் பொய்ட்டிக்காக ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம எது கூட கம்பேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தாட்லேருந்து தான் வந்துச்சு. இல்லை, விநாயகர் சிலையை கரைக்கக்கூடாதுன்னே சொல்லல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கரைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஐடியா. அண்டு இயற்கைக்கு எதிராக இருக்கிற எதுவுமே வந்து எந்த கடவுளுமே கடவுள் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். தவிர பர்டிகுலராக எந்த மதத்தோட சென்டிமெண்ட்டையோ சொல்லணுன்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லலை. அண்ட் பொலிட்டிக்கலாக என்னோடய எல்லா படங்கள்லையுமே பொலிட்டிக்கலாக போகிற போக்கில் சொல்கிற விஷயங்கள் சிலது இருக்கும். மரம் நடுறதை பற்றி, ரோடோட அவசியத்தை பற்றி, ஏரிகள் பராமரிக்கப்படணுன்றதை பற்றி இதில் இந்த கதைக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த லெவலில் சொல்லியிருக்கோம். ஸோ இது பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டையோ குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான பர்டிகுலராக அது மாதிரி எதுவும் நிறைய டேரக்டருங்க ஒரு படத்துக்கு டைட்டில் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நீ ஒரு 10-11 டைட்டில் உங்க டைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை சார், எனக்கு வந்து மேதமானப்பவே வந்து அதுக்கு முன்னாடி இதே முரளின்னு பேர் வச்சோம். இதே முரளின்றது உதயநிதி சார்கிட்ட இருக்குன்னு சொன்னதும் மேயாதமான்ற டைட்டில் வச்சோம். அதுக்கு முன்னாடி அப்படி தான் தலைகளாக தான் குதிக்க போகிறேன்னு ஒரு டைட்டில் சொன்னேன். ஏன்னா மேலேருந்து குதிச்சிருவேன்றது தான் ஆரம்பிப்பான். ஸோ அது மாதிரி டைட்டில் வைக்கிறது எனக்கு சுவாரஸ்யமாக பட்டுச்சு. இந்த படத்தை வந்து ஒரு புக்கு நம்ம எடுக்கும்போது புக்கோட அட்டைப்படம்லாம் இருக்கும். அட்டைப்படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த மாதிரி அட்டைப்படம் அதில் இருக்கிற அந்த எட்டிங்கே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தலைப்பு வைக்கிறதுன்றது ஒரு விஷயத்துக்கு, கேரக்டருக்கு பேர் வைக்கிறது. அந்த மாதிரி இதில் வந்து 10 தலைப்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்தையும் ரசித்து தான் வச்சோம். ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 11வது சாப்டர்னு சொல்லிட்டு இன்னொரு செக்மெண்ட்டை விடுற ஐடியா. சாம் கோல்டன் வந்து ஒரு சாய்பாபா பக்தர், இன்னைக்கு வேலைக்கிழமைன்றனால வரல. அதான் நினைக்கிறேன். ஏன்னா என்னையும் கூப்பிட்டாரு கோயிலுக்கு, நான் போல. அவரே வந்து அவர் இசைக்கு வந்து ஒரு பியூராக மனசுலேருந்து பவர் பாண்டியிலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமாக சோல்ஃபுல்லான பாடல்களுக்கு சொந்தக்காரர் அவர். இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைக்கோதை இளங்காத்து அந்த மாதிரி ஜெய்பீமில் இருக்கிற பாட்டாகவும் சரி, இப்போது இந்த படத்தில் இருக்கிற பாட்டுங்களும் சரி, அவர் ரொம்ப ஹார்ட்லேருந்து மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறாரு. நான் மீட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ. இந்த படத்தை அவர் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வேலை கம்மியாக இருந்த இடமே வந்து மியூசிக் டைரக்ஷன் தான். நான் கொடுத்துட்டேன், அவர் பாட்டு கொடுத்துருக்காரு. என்னன்னா அண்ணா நகர் பார்க்கல நைட் 2 மணிக்கு நீர் வைக்க. ஆமா சார். டெல்லியில சாய்பாபா மாடல் லைட்ல மாட்டிச்சு. இல்லை சார், அண்ணா நகர் டவர் பார்க்கில் கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் பவர் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த ஃபவுண்டைன் ஆஃப் ஆகணுன்ற ஐடியா முடிவு பண்ண நாங்கள். ஆமாம், 2010 அப்படி கிடையாது. சும்மா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான் சார். அப்புறம்
டெல்லியில் சாய்பாபான்றது வந்து சாண்ட்ரோலன் ட்ரிபியூட்னு நினச்சிங்க. எனக்கு வந்து ஒரு மைக்கும் ஸ்பீக்கரும் அங்கே வேணும் எழுப்புறதுக்கு. நடுராத்திரியில் அங்கே அதுக்கு அமைச்சிக்கிட்டோம் அந்த மாதிரி. அது கொஞ்சம் எங்கள் வசதிக்கு பண்ணிடுவோம். ஆமாம். படமும் வந்து ஒரு சிஎம் ஆனவங்க முதல் படம் ரிலீஸ் ஆகுது. படத்துலயும் சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்க விஜய் சாருக்கு இந்த படம் சப்போர்ட் பண்ணுறீங்களா? 29ன்றதுலேயும் குறியீடு இருக்குது. 26 முடிஞ்சிருச்சு, அடுத்து 29. அதை மட்டும் விட்டு வச்சிட்டிங்க. இல்லை அப்படி இல்லை, எனக்கு மஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணும்போதே அது ஒரு மாலையே வந்து தாவேகா கலரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்ட்டு. அது பாக்கியன் சங்கர் சார் எழுதிட்டு போயிட்டாரு. இதுக்கும் அதையும் என் பேரில் தான் எழுதிடுவாங்க. இப்போ நீங்கள் 2 சொல்லியிருக்கீங்க, அதையும் சேர்த்து எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அமைஞ்சது தான். இதுக்கும் மேலேயுமா ஒரு சப்போர்ட் வேணும். ஆக்சுவலாக இந்த பீரியடில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நியூஸில் வர்றது தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த பீச்சுக்கு நடுவில் 2 நடுவில் ஒரு காற்று மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த இறைச்சலுக்கு நடுவில் இந்த சங்க காதில் வச்சா கேட்குற மாதிரி காற்று கேட்கணும். ஆமாம். இதில் வந்து பூப்பாடல் அந்த மாதிரி நான் எழுதின பாட்டு தான். சும்மா ஒரு ஏற்கனவே கவிதையாக போயிட்டுருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி. ஆமாம் ஆமாம். அந்த பூப்பாடல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. டீம் பேசினா நல்லாயிருக்கும் பயமாக இருக்குது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும். உங்கள் பொறுமைக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி. எப்பவும் போல் உங்கள் ஆதரவு இந்த படத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடை மாதிரி, குழுகுழு மாதிரி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய படங்கள் பண்ணும்போது உங்கள் சப்போர்ட் இருந்திருக்கு. இது நம்மளை மாதிரி மக்களோட சாதாரண ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படம் தான். ஸோ உங்கள் சப்போர்ட் இந்த முறையும் தேவை. எங்கள் டீமுக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி. தேங்க்யூ ஸோ மச். சார் ஆமாம். இல்லை சார், இந்த இது ஒரு காதல் படம். காதல் தான் கான்ஃப்ளிக்ட்ன்ற மாதிரி. காதலே பிரச்சனையாக இருக்கக்கூடாது, எந்நேரமும் அதே நோக்கமாக இருக்கக்கூடாதுன்றது தான். நோக்கம் தான் மேட்ரே நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆமாம் சார், ஆமாம் சார். பர்பஸ் அதை தாண்டியும் வாழ்க்கை இருக்குன்றது தான் சார். ஆமாம் சார், வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கா நல்லது. தேங்க்யூ சார். இல்லை சார், ஆத்தென்டிசிட்டி தான் சார். 2010 நடக்கிற கதை. அந்த டைமில் அந்த பீரியடில் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கும்போது படங்கள் வைக்கலான்னு இருந்துச்சு. அதனால தான் சார். அதனால தான் இல்லை சார், அதுவும் ஒரு காரணம். லவ் எப்பவுமே ஃபெயில் ஆகாது சார், நம்ம தான் ஃபெயில் ஆகும். இல்லை சார், சக்ஸஸ் தான். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ மேம்.